இன்னைக்கு மீன் சாப்பிடணும்னு ரொம்ப டெம்ப்டிங்கா இருந்தது. ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னதுக்கு நானே சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு காலையிலேயே எடுத்துட்டு வந்துட்டாரு. ஃப்ரைக்கு தனியா, குழம்புக்கு தனியா எடுத்துட்டு வந்திருந்தாரு. ஃப்ரைக்கு தேவையான பவுடர் வந்து வீட்லயே செஞ்சது தான். கடையில வாங்குனது கிடையாது. குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சங்கரா மீன் தான் வந்து எடுத்திருந்தோம். எப்பவுமே குழம்புக்கு அதுதான். பிகாஸ் வேற மீன் அந்த அளவுக்கு டேஸ்ட் வர மாரி தெரியல. சங்கரா வந்து குழம்புக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் சென்னை வந்த புதுசுல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்டி கூடையில வந்து மீன் வித்துட்டு வருவாங்க. அவங்களுக்கு வந்து கிளம்புற டைம் ஆயிடுச்சு அப்படின்னா, நேரா எங்க வீட்டுக்கு வந்து இருக்கிற மீனெல்லாம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சீப்பா குடுத்துட்டு போவாங்க. ₹30க்கு சட்டி ஃபுல்லா மீனா தான் இருக்கும். நான் ஆசை தீர வந்து சாப்பிட்ட ஒரு இடம் அப்படின்னா, அது சென்னைன்னு தான் சொல்லணும். எங்க ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, ஞாயித்துக்கிழமை ஒரு நாள் மட்டும் தான் மீன் வரும். அதுவுமே ஐஸ் பெட்டியில வர்றதுனால, மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஆனா, இப்போ ரீசென்ட்டா எங்க ஊர்ல வந்து மீன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா கிடைக்குது. கடைங்கள்லயே வெட்டி அவ்ளோ அழகா கிளீன் பண்ணி குடுக்குறாங்க. அது போக நமக்கு ஃப்ரைக்கு வேணும் அப்படின்னு கேட்டோம்னா, அவங்களே கிளீன் பண்ணி மசால் போட்டும் குடுத்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து ஃப்ரை பண்ணா மட்டும் போதும். இன்னைக்கு பாப்பாவும் ஸ்கூல்ல இருந்து சீக்கிரமா வந்துருவா. ஸோ லஞ்ச் சாப்பிடுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இவ்ளோ செஞ்சு வச்ச என் ஹஸ்பண்டுக்கு மீன் குழம்பு பிடிக்காது. ரீசன் வந்து அதில இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப மொடப்படுவாரு. ஆனா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. உங்க வீட்லயும் யாராவது இந்த மாரி மீன் முள்ளெல்லாம் எடுத்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு மொடப்படுற பெர்சன் இருந்தாங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.